பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, யாருமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னுடைய வார்த்தை யார் கேட்கிறாங்க? என் மேல ஆண்டவர் நோக்கமா இருக்கிறாரா? யார் மேல ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார்? யாரை அவருடைய கண்கள் பார்க்கிறது? ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி நீங்க உங்களை எல்லா வகையிலையும் சரிபடுத்தி இல்லாவிட்டால் நான் அதன்படி இருக்கிறேனா என்று பார்த்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்காருங்க. யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, உங்க சூப்பர்வைசர் பாக்குறாங்களா, மேனேஜர் பாக்குறாங்களா, உங்களை நேசிக்கிறவங்க பாக்குறாங்களா இல்லையா, அவர் பாக்குறாருங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யார் ஆண்டவர் பார்க்கிறார்? வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதாவது இருக்கணும், அதாவது வேலைக்கு போறேன், வேலை இடத்துல எனக்கு உரிய காரியத்தை நான் செய்யணும், ஒரு பயபக்தியோட அந்த வேலையை செய்யறோம். நம்ம கொடுக்கப்படுகிற காரியங்களை செய்யறோம். எந்த இடத்துல ஒரு பயபக்தியா காரியங்களை செய்யணும், ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும், கரெக்ட். ஆனால் வசனத்துக்கு நடுங்குகிற இறுதி இருக்கணும். சில இடங்கள் என்ன தெரியுங்க நடக்குது? வசனத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம், தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், அது கொடுக்கப்படாதபடி சில இடங்கள்ல மனிதர்கள் அந்த கனத்தை எடுத்துக்கொள்றாங்க. மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையா இருக்கணுங்கிற அந்த பயத்தை மாற்றி விடுகிறது. அதை சில மனிதர்களே அப்படி செஞ்சிடறாங்க. நான் வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கணும். மனிதர்களுடைய வார்த்தைக்கல்ல, மனிதர்கள் சொல்லுகிற காரியத்திற்கல்ல. நிறைய இடங்கள்ல வசனத்தை கொண்டு மக்களை திசை திருப்புறாங்க. வசனத்தை வேறு விதமாய் சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க. இல்லை, அது தவறு. வசனத்துக்கு நடுங்குகிற இறுதி இருக்கணும். ஆனால் வசனத்தை வைத்து மனிதர்களை வசப்படுத்தும்படியாய், மனிதர்களை பயமுறுத்தும்படியாய் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால் தான் சில வேளைகள்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா, மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறோமான்னு தெரியாதபடி ஜனங்கள் குழம்பி போறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்களுக்கு தெளிவு இருப்பதில்லை. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா, வசனத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்யணுமா, இல்லை அதிகாரமாய் மிரட்டுகிற ஒரு அகங்காரமாய், இல்லாவிட்டால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற மனிதர்களுடைய வார்த்தைக்கு பயந்து அநேகர் அப்படி ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு யாரை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்னா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆண்டவரே உங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்க வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வசனத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. எந்த தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில வசனத்தின்படி நடக்கும்படியாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, தேவன் கொடுத்த வாக்குக்காய் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவர்களை தேவன் நோக்கி பார்ப்பார். வசனத்துக்கு பயப்படாதபடி இன்றைக்கு மனிதர்களுக்கு பயப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தால் எப்படியாவது மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த வசனத்துக்கு நடுங்காது இருந்து என்ன தெரியுங்களா செய்யும்? மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்படியாய் அவருடைய கண்கள் திருப்பப்படும், அவருடைய நினைவு திரும்பி போகும், அவருடைய பார்வையே வித்தியாசமா போகும். நம்முடைய கவனம் நோக்கம் எல்லாம் வசனத்தின் மேல் இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம். இன்னைக்கு உங்க இருதயம் வசனத்துக்கு நடுங்குகிறதா, மனிதர்களுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதா? மனிதர்கள் பயமுறுத்துறாங்க, வசனத்தை கொண்டு மனிதர்கள் பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறதா? இந்த தெளிவு தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர உங்களை ஒரு தலைவனாய், ஒரு சிறந்த தேவ பிள்ளையா இது மாற்றும். எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளவு முறை வேதம் வாசித்தாலும் வசனத்துக்கு நடுங்காத, வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம் எந்த இடத்துலயும் எந்த அழுத்துதலுக்கும் அடிபடியாது. எந்த இடத்துல யார் அழுத்த முடியாது, அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுக்குள் வைத்திருக்கிற அந்த மகிமையான அழைப்பை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை நான் வசனத்துக்கு நடுங்குகள மனிதர்களை பார்த்து பயக்கிற, உங்கள் அழைப்பு தடுக்கப்படும். உங்க அழைப்பு வெளியில வராது.
வசனத்துக்கு நடுங்குகிற இருதயமா இருக்கணும். ஐயோ, வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் வசனத்தின்படி பேசுகிறார், இந்த வசனத்தின்படி நான் சொல்ல வேண்டிய காரியம், நான் செய்ய வேண்டிய காரியம், நான் பண்ண வேண்டிய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கிற இருதயம் தாங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கிற இருதயம். இன்றைக்கு உங்க வசனத்துக்கு நடுங்குகிற இருதயமாய் உங்கள் இருதயம் இருக்கட்டும். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையிலோ உங்களை நல்லா ஆராய்ந்து கொள்ளுங்க. வசனத்துக்கு நடுங்குகிற இருதயமா என் இருதயம் இருக்குதா, இல்ல வசனத்தை கொண்டு என்னை பயப்படுத்துகிற, என்னை கலங்க செய்கிற மனிதர்களுக்கு நடுங்குகிறேன்? தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும், எந்த காரியத்திலையோ யாரோ உங்களை பயப்படுத்தி உங்களை ஆதிக்கம் செலுத்தும்படியா விட்டு கொடுத்துறாதீங்க. தயவு செய்து விட்டு கொடுத்துறாதீங்க. வசனத்துக்கு நடுங்குகிற இருதயட்டும். அப்போ ஆண்டுடைய கண்கள் எப்பொழுது நம்மை நோக்கி பார்க்கோ. எஸ்ஐ 66:2 படி கர்த்தர் உங்களை பார்க்கிறார், ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உங்களை உயர்த்தோ, ஆசீர்வதிக்கோ. வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயமா இருப்பீங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். God bless you. God bless you.